வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஜோஹர் பாரு எக்ஸ்பெடிஷன்ல 2வது நாள்ல இருக்கேன். 745வது ஆலயமாக தேவி ஸ்ரீ சக்தி துர்கை அம்மன் ஆலயம் தாமன் கம்பாஸ் இண்டா ஜோஹர் பாருல இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்துக்கு வந்திருந்தேன். இந்த ஒரு ஆலயத்துல 3 ஆலயமும் இணைஞ்சு வந்திருக்கு. அதெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போறது தான் இந்த சக்தி துர்கை அம்மன் ஆலயம். முன்புள்ள காலத்துல இந்த ஆலயத்துக்கு ஒரு பெரிய வரலாறு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்துல உள்ளதுல இந்த சிலையை ஒரு இடத்துல இருந்து எடுத்து வச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, இந்த அம்மன் இங்கே இருந்துட்டாங்கன்னு. இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறையில தெய்வத்தை பார்த்துருக்காங்க. மற்ற இனருக்கு, அதாவது ஒரு மலாய் நபர் பார்த்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த ஒரு இந்திய நபர் சொல்லும் போது இந்த இடத்துல தெய்வ நடமாட்டம் இருக்க சொல்லிட்டு அப்படியே கம்பவுண்டா எழுத்திருக்காங்க. அந்த கம்பவுண்ட் எழுத்திருந்து இப்போ வரைக்கும் இந்த இடத்த வச்சு பராமரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆலயத்தை ஒட்டி இன்னொரு ஆலயம், 2 ஆலயம் சொன்னால, இன்னொரு ஆலயம் என்னன்னு பார்த்தோமா ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம். இந்த அம்பாளுக்கு தீமிதி திருவிழா நடத்துறாங்க. இந்த அம்பாளை பாருங்களேன், அவங்களோட காட்சி பார்த்தோன்னே எனக்கு மெஸ்மரைஸ் ஆயிருச்சு. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பலருக்கும் தெரியாத ஒரு ஆலயம் சொல்ல முடியும். காரணம், இங்க நிறைய பேரோட நடமாட்டம் இல்லை. என்ன தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ஏரியால இருக்கிறவங்க வந்துட்டு போறாங்களாம். ஆனா தீமிதி திருவிழாக்கு பக்தர்கள் அப்படியே குஞ்சிருவாங்களாம். அவங்களோட தீக்குழி மண்ணிலேருந்து ஒரு படி மண் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆலய தலைவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஆலய தலைவர் ஆதியில் பார்க்கும்போது நிறைய விஷயம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு தாராளமா எடுத்துக்குங்க, எந்த இடத்துல வேணா எடுத்துக்கலாம். இந்த அம்பாளோட இந்த மண்ணே அம்பாளோட தான், இந்த அம்பாளுக்கே சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எல்லைக்கு ஒரு பெரிய காவல் தெய்வம் இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, சங்கிலி கருப்பர். அவரோட கோவில் அமைப்பும் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். சுத்தி ஒரு வேல் மாரி வச்சிருக்காங்க. அது ஒரு காவல் வேலு. அந்த வேலை வச்சுதான் அந்த கம்பவுண்டை எழுப்பியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு மனிதன் சைஸுக்கு ஒரு நாய்க்குட்டியை ஒரு சிலையா வடிச்சு வச்சிருக்காங்க. அவரோட வாசல் மண் எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சு இந்த வேலையில இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த 3 ஆலயமும் ஒரு நல்ல காம்பவுண்ட்ல ஒரு பெரிய ஆலயமாக, பெரிய தேவஸ்தானமாக மாறப்போகுது. அதுக்கு உண்டான காட்சிகள் கண்டிப்பா பக்த பெருமக்கள் நீங்க தான் இறங்கி ஒத்துழைச்சு இந்த ஆலயத்தை பராமரிச்சாகணும். முன்பு காலத்துல உருவாக்கின இந்த சிலைகளும் நீங்க தான் பராமரிக்கணும். நமது ஆலயம் நமது கடமையாக எடுத்துக்கிட்டு இதை நாமே பராமரிச்சுக்குவோம். இந்த வேலையில மீண்டும் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த எல்லைகளை தேடி போகும்போது கோவில்கள் கிடைக்கிறதே இல்லை, கஷ்டமாக இருக்கு, கான்டாக்டும் பண்ண முடியல. இறுதியாக இன்னைக்குள்ள பயணத்துல, அதாவது டே 2 பயணத்துல ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயம் தாமன்டாயா ஜோஹர் பாருல இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து 748வது கோயில் மண்ணா எடுக்க வந்திருந்தேன். கோவில் தலைவர் வந்திருந்தாரு, அனுமதி கேட்டிருந்தேன். தாராளமாக எடுத்துக்கங்க, இது உங்களோட ஆலயம் தானே, நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுமதி கொடுத்திருந்தாரு. அவருக்கும் அவரோட கோவில் நிர்வாகத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கோவில் தற்பொழுது திருப்பணியில இருக்கு. பக்த பெருமக்களே, ஒரே ஒரு மகாவிஷ்ணு கோவில், அதுவும் ஜோஹர்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மகாவிஷ்ணு கோவில் ரொம்ப ரேர், மலேசியால இருக்கிறது. அதை அழகாக வச்சு பராமரிச்சு அந்த பக்தர்கள்லாம் எவ்வளவு நன்கொடை கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு எல்லாமே டிரான்ஸ்பரண்டா வச்சிருக்காங்க. நீங்களும் உங்களோட காணிக்கையை செலுத்தலாம். கோயிலோட தேவைகளுக்கு உங்களோட பங்களிப்பும் தெரிவிக்கலாம். நமது ஆலயம் நாமே பராமரிப்போம். நாளை வேற டெஸ்டினேஷனோட ஜோஹர்ல இருக்கிற மத்த ஆலயத்தை நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி இது உங்களுக்கான நிகழ்ச்சி. See you soon. Bye.